குட்டி பூனையும். குட்டி பூனை பிறந்து கொஞ்ச நாள், 10 நாள் 20 நாள் இருக்கும். அப்போ இருந்து அந்த பூனையை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பூனைக்கு உணவளிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்குன்னா அந்த பூனை என்னை நோக்கி வரணுங்கிறதுக்காக, என் மேலே அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக. இப்போது அந்த பூனைக்கு உணவளிச்சுக்கிட்டே இருந்தேன். வருடங்கள் கழிந்துருச்சு. அந்த பூனையும் பெருசாகி பூனையும் குட்டி போட்டுருச்சு. ஒரு டைமில் 3 டைம் குட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அது என்கிட்ட வந்துச்சு. அது வயதான காலத்தில் என்கிட்ட வந்துச்சு அந்த பூனை. அந்த பூனைக்கிட்டே நான் அந்தளவுக்கு நான் முயற்சி எடுத்துவேன், கடுமையான முயற்சி எடுத்துவேன். ஆனால் மனுஷங்கிட்ட நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருப்பேன். ஆனால் என்னைக்கு நான் கேட்டதாக கொடுக்கணும். என்ன அப்படியே பெருசாக கேட்டேன், என்கிட்ட பேசு அப்படி தான் சொன்னேன். உங்கள்கிட்ட காசு பணம் கேட்டேன், அதை கொடு இதை கொடுன்னு கேட்டேனா? என்கிட்ட ஏன் பேசலை? 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட என்கிட்ட நீ பேசலை. என்கிட்ட பேசியிருக்கலாமே, என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாமே. அப்படியே பேசினாலும் என்கிட்ட ஒழுங்காக பேசலையா? யாருக்கிட்டே ஃபோனை கொடுத்து ராங் நம்பர் அது இதுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசலை. அது நீ பேசுனியா? யார் பேசுனானே தெரியல. என்கிட்ட பேசவே உன்னையால் முடியலையே. அப்புறம் எப்படி நீ என் மேலே அன்பு வச்சுருப்ப? உன் அன்பை நான் எந்த அளவுக்கு பார்க்க முடியும்? பேச முடியாத ஆள் நீ. பேச முடியல, என்னை பார்க்க முடியலை. என்னை பார்க்க உனக்கு நேரம் இல்லை, என்கிட்ட பேச நேரம் இல்லை. ஆனால் நான் மட்டும் ஹிந்தி பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். உன் ஹிந்தி பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் கடைசியில் என்னைய உனது கருவியை ஆக்கிட்ட. ஹிந்தி பாடலை கேட்குறதுக்கு என்னைய ஒரு கருவியை ஆக்கி விட்டாய் நீ. பரவாயில்ல, ஆக்கிக்கோ, அதனால் ஒன்றும் இல்லை. நான் வேலை பார்த்ததுக்கு என்னுடைய பணத்தை நான் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிடுறேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பு. முடிஞ்சால் அனுப்பு, முடியலன்னா விட்டுரு. ஏன்னா உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கல, நான் வேலை பார்த்த காசை தான் கேட்குறேன். பிச்சை கேட்குறேன்னு நினச்சிக்கிறாத. என் கூலியை என்னிடம் கொடுத்து விடு. கொடுக்கலைன்னா வச்சுக்கோ, முடியலன்னா விட்டுரு.